வணக்கம். இன்னைக்கு புளியோதரை செய்யலாம். பல ஸ்டைலும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். நான் எப்போவுமே எல்லாமே சிம்பிளாக தான் பண்ணுவோம். கடுகு ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன், ஜீரகம், மிளகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வற்றல் மிளகாய் எல்லாம் எடுத்துருக்கு. மல்லி வேணும், கொஞ்சம் வெந்தயம். காயம், கருவேப்பிலை, வற்றல் மிளகாய், நல்லா வறுத்துக்கலாம். பக்கத்தில் வேர்க்கடலை, கொஞ்சமாக மிளகுத்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், நான் இன்றைக்கி இவ்வளோ புளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு கைப்பிடி புளி எடுத்திருக்கேன். ஏன்னா புளி மட்டும்தான் இதில். ஒரு டீஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடரும் கூட இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி போட்டாச்சு பெருங்காயம், இருந்தாலும் இவ்வளோ பெருங்காயம் கூட போட்டுக்கிறேன். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இனிப்போது இது கொதித்து அடங்கும்போது துளி சர்க்கரை போட்டுட்டு இறக்கிடலாம். அதுதான் புளியோதரை மிக்ஸ். உப்பு சேர்த்தாச்சு, காரம் சேர்த்தாச்சு, இன்க்ரீடியண்ட்டாக கடலை சேர்த்துருக்கோம், வற்றல் மிளகாய் ஒடிச்சும் போட்டிருக்கோம், மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம்,
கொஞ்சம் மல்லித்தூளும் சேர்த்துருக்கோம். அப்புறம் மிளகு சீரகம் சேர்த்துருக்கோம், காயம் சேர்த்துருக்கோம், கருவேப்பிலை ஆச்சு. இது கொதித்து அடங்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சர்க்கரையும் கூட போட்டால் நம்மளோட புளியோதரை மிக்ஸு செட் ஆயாச்சு. இது போட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இனி வெயிட் பண்ணலாம். இது நல்ல கால் பங்காக வற்றணும். பச்சை வாசனை எல்லாம் போனோம், கால் பங்காக வற்றணும். நான் சாம்பார் பொடி ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். நல்ல வாசனை வர்றது. நம்மளுடைய ஸ்பைசஸை வந்து அடிச்சுக்கவே முடியாது. இந்தியன் ஸ்பைசஸ், அந்த மிளகா, மிளகு, சீரகம், மல்லி, கடலைப்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள், உப்பு இதெல்லாம் சம அளவில் எடுத்துக்கிறது. பின்ன நல்லெண்ணெய், நெய் இதெல்லாமே சேரும்போது அந்த ஆகாரத்துக்கு சுவை தானே வரும். சேர்க்க வேண்டிய விதம், எவ்வளோ அளவு அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம படிச்சுக்க வேண்டியது. நம்மளுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி இதை சேர்த்துக்கலாம். நெய்யும் கூட விட்டுக்கலாம், நெய்யும் விட்டுக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாதத்துக்கும் கூட என்னெல்லாம் சேர்ந்தால் அபாகதை வராது அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உண்டானா நமக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டாலே அதே மாதிரி சில பேர் ஆவணக்கெண்ணெய் சேர்த்துப்பா, நான் சில பேர் நெய் சேர்த்துப்பா. இது எல்லாமே சாதத்துக்கும் கூட சேர்த்து சாப்பிட்டா ஒரு அபாகதை இல்லை, ஒரு ஸ்ட்ரேஞ்சு டேஸ்ட்டு வராது அப்படின்ற ஒரு நிச்சயம் நமக்கு வேணாம். அப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுதான் சமையல் கலை அப்படிங்கிறது.